கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் வாசித்து கற்றுக்கொள்ள வேண்டிய வேத பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 4-5 ஆகிய வசனங்களை நாம் வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்பப்பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். போதும். நாம் இங்கே வாசித்திருக்கிற ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் 4-5 வசனங்களை நாம் வாசித்திருக்கிறோம். இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக, இடைப்படும்படியாக நம் மத்தியில் இருக்கிற என்னுடைய மகன் ஜான் பீட்டர் அவர்கள் செபிப்பார்கள். வாசிக்கப்பட்ட அதிகாரம் 15 வசனம் 4-5 மூலம் அதில் உள்ள உள்நோக்கத்தையும் அதில் வசனத்தின் அர்த்தங்களை எங்களுக்கு தெளிவாக தெளிவுபடுத்தி எங்களுக்கு வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாகவும் உங்கள் ராஜ்யத்தை நம்ம சொல்ல கொள்ளும்படியாகவும் இருக்கிற மத்தாவே பிரயோஜனமாக இருக்க இந்த கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். எல்லா சொல்லியை கனவும் வாங்கி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவ நல்ல பிதாவே, ஆமென். நாம் அமர்வோம். நாம் இங்கே வாசித்திருக்கிற இந்த வேத வசனத்தின்படி கர்த்தர் ஆபிரகாமுடைய சொல்லுகிறார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் சுதந்திரவாளி, உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்பப்பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் உன்னாலே எண்ணக்கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். ஆபிரகாமுடைய கர்த்தர் சொல்லுகிறார், ஆபிரகாம் வீட்டில் இருந்த எலியேசர் உன் சுதந்திரவாளி அல்ல, உன் சந்ததி அல்ல, உன் கற்பப்பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி, உன் சந்ததியாக இருப்பான் என்று சொல்லி நீ வெளியே வந்து வானத்தை அண்ணாந்து பார்த்து நட்சத்திரங்களை உன்னால் எண்ணக்கூடுமானால் என்னன்னு சொல்கிறார். அப்போ உன் சந்ததி அப்படியாய் எண்ணக்கூடாத அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். யார் மூலமாக? ஆபிரகாம் ஈசாக்கின் மூலமாக. ஈசாக்கின் மூலமாக தான் சந்ததி உருவாக வேண்டும். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஈசாக்கு என்றால் என்ன அர்த்தம்? ஈசாக்கு என்றால் என்ன அர்த்தம்? இல்லை, வேற. ஈசாக்கு என்றால் நகைப்பு என்று அர்த்தம். ஈசாக்கு என்றால் நகைப்பு என்று அர்த்தம். ஈசாக்கினுடைய வாழ்க்கை பாருங்க, கடைசி வரைக்குமே அது ஒரு நகைப்புக்குரியதாகவே காணப்பட்டது. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பாருங்க, ஆபிரகாமுக்கு வசதி வாய்ப்புக்கு குறைச்சலே இல்லை. ஆபிரகாமை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது, அவர் சீமானாய், இந்த சீமான் இல்லை, நீங்கள் இந்த சீமானை நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க, அவர் சீமானாய் இருந்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 17-18 வாசிங்கள. ஆதியாகமம் 17-18 வாசி. நீங்க எதை வாசிக்கிறீங்க? ஆதியாகமம். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டு, இஸ்மவேல் உனக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார். பாருங்க, 17ஆம் அதிகாரத்தில் 17-18 படியாக சொல்லுகிறது,
அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, இவர் என்ன பண்றாரு? நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ? இவர் யாருங்க? இந்த ஆபிரகாமுக்கு ஒரு பேர் இருக்கு, விசுவாசத்தின் தகப்பன். இந்த விசுவாசத்தின் தகப்பனுக்கு இப்போ என்ன வந்துருச்சு? அவர் விசுவாசிக்கு தகப்பன், விசுவாசத்துக்கு அவர் தகப்பனே. ஆனால் அவர் மாம்சத்தின்படி சில காரியங்களை யோசித்து இங்கே சொல்கிறாரு, 100 வயதானவனுக்கு குழந்தை பிறக்குமாயா? பிறக்குமா அப்படின்னு சொல்லி இவர் நகைத்து, ஆனால் பாருங்கள், முகங்குப்புற விழுந்து 100 வயதான எனக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான ஈசாக்கு பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லி கொண்டு. இப்போ இவர் என்ன செஞ்சிட்டாரா? சொல்லலை, வாய் விட்டு சொல்லலை, தன் இருதயத்திலே சொல்லி கொண்டு இவர் என்ன வேண்டுதல் பண்ணுறாரு? இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார். இப்போ அங்கே சொல்கிறாரு, நீ வானத்து நட்சத்திரங்களை எண்ணக்கூடமானால் எண்ணிப்பார், உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சந்ததியாக இருப்பான் என்று அங்கே வேதவசனம் சொல்ல, இவர் என்ன சொல்கிறாரு? எனக்கு 100 வயசாகி போச்சு, எனக்கு இந்த பிள்ளை உண்டாகுமா? என் பொண்டாடிக்கு 90 வயசு ஆகிப்போச்சு, இன்னும் குழந்தை பிறக்குமா என்று எண்ணி தன் இருதயத்தில் எண்ணிக்கொண்டு ஆண்டவர்கிட்ட என்ன விண்ணப்பம் பண்ணுறாரு? இஸ்மவேலை ஆசீர்வதிக்கும்படியாக, பிழைக்கும்படியாக ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார். 18-11 வாசிங்க. ஆபிரகாமும் 18-11. ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றார். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானே. பாருங்க, ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் வயது சென்று முதிர் வயதுள்ளவர்களாக இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து. இப்போ பாருங்க, ஆபிரகாமும் அங்கே என்ன செய்கிறாரு? நகைக்கிறார். இப்போ சாராள் என்ன பண்ணுறாங்க? நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றார். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியுமாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ காலகட்டத்தில் உன்னிடத்தில் திரும்ப வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு மரன் இருப்பான் என்றார். இப்போ மறுபடியும் ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்கிறார், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, நான் திரும்ப வருவேன், இப்போ காலகட்டத்தில் ஒரு குமாரை உனக்கு தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க 21 வாசி. கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்த காலத்திலே அவளுக்கு ஒரு குமாரனை பெற்றார். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார். கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார். இப்போ நகைப்புலேயே பிறந்ததுனால ஈசாக்குக்கு என்ன பெயரிட்டாங்க? ஈசாக்கு நகைப்புங்கிற பேரவே வைத்து விட்டார்கள். சரி, இப்போ ஆபிரகாமுக்கு வயசாகி போச்சு, சாராளுக்கும் வயசாகி போச்சு, பெண்களுக்கு உண்டான வழிபாடும் நின்று போச்சு. சரிங்க, இப்போ எப்படிங்க குமாரன் பிறப்பாரு?
உன் சந்ததி ஆபிரகாமுடைய சந்ததி எப்படிங்க உருவாயிருக்கும்? அது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னா, ஈசாக்குத வாக்கு தத்தத்தின்படி பெறப்போகிற ஒரு சந்ததி. அப்போ ஆகாருக்கு பெற்ற இஸ்மவேல் யாரு? மாம்சத்தின்படி பிறந்தவர். ஆகவே பாருங்க, இயேசு கிறிஸ்துவும் ஈசாக்கும் மாம்சத்தின்படி பிறந்தவர்கள் அல்ல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஈசாக்கும் இயேசு கிறிஸ்துவும் மாம்சத்தின்படி பிறந்தவர்கள் அல்ல. அவர் வாக்குத்தத்தத்தின்படி ரெண்டு பேருமே பிறந்தவர்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணினாங்க? ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தாரு? எங்க வாக்குத்தத்தம் பண்ணினாரு? ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல, நான் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை உண்டு பண்ணுவேன், ஒரு கன்னி கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இஸ்மவேல் என்று இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த வாக்குத்தத்தம் பண்ணி எவ்வளவு நாட்களுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து பிறந்தார்? சுமார் 1000 வருடங்களுக்கு பின்பு இயேசு கிறிஸ்து பிறந்தார். இங்க பாருங்க, ஈசாக்கும் பாருங்க, மாம்சத்தின்படி பெறுவதற்கு ஆபிரகாமுக்கு வயதும் இல்லை, சாராளுக்கு பிள்ளை பெறுவதற்கான எந்த ஒரு இதுவும் மாம்சத்தின்படி கிடையாது. அப்ப தேவனால் உண்டாகாத காரியம் எதுவுமே இல்லை. அப்ப இவங்க ரெண்டு பேருமே வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவர்கள், மாம்ச சித்தத்தின்படி பிறந்தவர்கள் அல்ல. ஆகவே இப்போ பார்ப்போம், ஆதியாகமம் 21:9. பின்பு எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு. இப்ப பாருங்க, குழந்தை பிறந்துருச்சு, ஈசாக்குன்னு பேரும் வச்சாச்சு. இப்ப பாருங்க, 9ஆம் வசனம் சொல்லுது, பின்பு எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு. யார பரியாசம் பண்றா? ஈசாக்கா பரியாசம் பண்ணுவேன். என்ன பரியாசம் பண்ணிருப்பா நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு தோன்றதை சொல்லுங்க. என்ன பரியாசம் இஸ்மவேல் ஈசாக்கை என்ன பரியாசம் பண்ணியிருப்பேன்? அது அப்படி பரியாசம் இல்லை. அது பரியாசம் பண்றதுனா என்ன? அதுவும் பரியாசம் இல்லை. வேற அப்படிங்க வேதத்தில் எழுதியிருக்கான், படத்துல தான் காமிப்பாங்க. என்ன பரியாசம் பண்ணிப்பா நீங்க நினைக்கிறீங்க? வேதத்தில் இல்லை. இப்படி சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். கிளவி பத்த மகனே இங்கே வாடான் இருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன்? கிளவி பத்த மகனே இங்கே வாடா அப்படின்னு இருப்பேன். பரியாசம் பண்ணுகிறதை கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவன் மகனையும் புறம்பே தள்ளும். பிரச்சனை வந்துருச்சா? இப்போ புறம்பே தள்ளும், இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோட சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றார். இப்போ பரியாசம் பண்ணது நிமித்தம் ஆகாரையும் அவன் பிள்ளையையும் துரத்தி விட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. இப்போ பாருங்க, ஈசாக்கினுடைய ஆரம்பத்தில் இருந்தே, அவர் பிறப்பில் இருந்தே அவருக்கு ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை. பல முறை ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. தவம் இருந்து பெற்ற அந்த பிள்ளைய இப்ப சக்கலத்தி மகன் பரியாசம் பண்ண. அதில் பாருங்க, ஆபிரகாமுக்கு விருப்பம் இல்லையா ஆகாரையும் தன்னுடைய மகனை அனுப்பி விடுவதில் விருப்பம் இல்லையா. அப்படியே கீழே வாசிங்கள. அப்பொழுது 12 வாசிங்க.
அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, ம் அந்த பிள்ளையையும் ம் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது ஆ உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம். ஆ ஈசாக்கினிடத்தில் ஆ உன் சந்ததி விளங்கும். ஆ ஆதலால் ஆ சாராள் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள். இப்போ பாருங்க, அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாராள் உனக்கு சொல்லுகிறதை எல்லாம் கேள். இப்போ ஆபிரகாமுக்கு வருத்தந்தை அனுப்பி விடுறதில்ல, ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? அவர் 2 பேத்தையும் அனுப்பி விட்டு. ஏன்னா ஈசாக்கின் மூலமாக உன் சந்ததி உண்டாகணும் அப்படின்னு ஆண்டவரும் சொல்லிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க ஆதியாகமம் 23:1 வாசி. சாராள் 127 வருஷம் உயிரோடு இருந்தாள். ஆ இவ்வளவே சாராளுடைய வயது. ம் கானான் தேசத்தில் உள்ள ம் எபிரோன் என்னும் ம் கிரியாத் அர்பாவிலே ம் சாராள் மரித்தாள். ம் அப்பொழுது ஆபிரகாம் வந்து ம் சாராளுக்காக ம் புலம்பி அழுதார். இப்போ பாருங்க, ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. அதுக்கு முன்பாக ஒரு சம்பவத்தை பார்ப்போம். 22:1 வாங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு ம் தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ம் எப்படி எனில், ம் அவர் அவரை நோக்கி ம் ஆபிரகாமே என்றார். ம் அவர் இதோ அடியேன் என்றார். ம் அப்பொழுது அவர் ம் உன் புத்திரனும் ம் உன் ஏகசுதனும் ம் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை ம் நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு ம் மோரியா தேசத்துக்கு போய் ம் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் ம் அவனை தகன பலியாய் பலியிடு என்றார். இப்போ ஆபிரகாமை வந்துட்டு தேவன் சோதிக்கிறார். தவம் இருந்து பெற்ற, வயசான காலத்தில் பெற்ற பல நகைப்புக்கு இடமாகி, சாராளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்ததுனால என்னென்ன பேசியிருப்பாங்க தெரியுமா? எவ்வளவோ பேசியிருப்பாங்க, எவ்வளவோ நகைப்பு, எவ்வளவோ பரியாசம், எல்லாத்தையும் தாங்கி கடைசியில் ஒரு குமாரனை கர்த்தர் கொடுத்துட்டாரு. இப்போ அந்த குமாரனை கொண்டு போய் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எனக்காக பலியிடு. இது அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ வேதத்தில் இல்லை. சாராளுக்கு தெரிஞ்சதோ தெரியல. ஆனால் ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ உன் குமாரனை கூட்டி கொண்டு போய் பலியிடுன்னு சொல்லி சோதிக்கிறார். வாசிங்க 3. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனார். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டார். பாருங்க, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு கொடுத்த இடத்திற்கு புறப்பட்டு போனார். இப்போ பாருங்க, தேவன் குறித்த இடத்துக்கு யார் யார் போறா? ஆபிரகாம், ஈசாக்கு, 2 வேலைக்காரவங்க, அப்புறம் கழுதை. வேற தகன பலிக்கு என்ன கொண்டு போறாங்க? விறகையும் கொண்டு போகிறாங்க. ஆண்டவர் பாருங்க, ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றுவதற்கு ஆபிரகாம் பாருங்க அவருக்கு எவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனாலும் பாருங்க, அங்கே போய் ஒருவேளை விறகு கிடைக்கலன்னா எப்படி பலியிடுறது? அப்போ பாருங்க, இங்கே இருந்தே ஆயத்தமாகி போகிறார். தன்னுடைய குமாரனை பலி கொடுப்பதற்கு ஆயத்தமாகி போகிறார். கீழே வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றார். இப்ப பாருங்க, இங்க ஆபிரகாமுடைய வார்த்தை என்ன சொல்றாரு? போயிட்டு நாங்க திரும்பி வருவோம் நம்பிக்கையோட சொல்றாரு. நாங்க போய் தொழுது கொண்டு நாங்க திரும்பி வருவேன்னு சொல்லல, நாங்க திரும்பி வருவோம். அப்போ தேவன் பேரில் ஆபிரகாம் எவ்வளவு விசுவாசம், நம்பிக்கை வைத்திருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆபிரகாமை போல நமக்கு விசுவாசம் வேணும், நம்பிக்கை நமக்கு வேணும்.
தவமாய் இருந்து பெற்ற ஈசாக்க இப்போ ஆபிரகாம்கிட்ட நீ எனக்காக வந்து உன் குமாரனை பலியிடுன்னு சொல்லிட்டாரு. அப்போ கூட பாருங்க, இவர் எதை குறித்தும் யோசிக்காமல் பலியிடுவதற்கு தேவன் குறித்த இடத்திற்கு கூட்டிகிட்டு போயிட்டார். அங்கே தான் சொல்கிறாரு, அப்பொழுது ஆபிரகாம் தம் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவிடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்தில் திரும்பி வருவோம் என்றார். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டளையில் எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து, இப்போ பாருங்க, தன்னுடைய மகனை பலி செலுத்துவதற்கு அந்த பலிக்குரிய கட்டையை யார் மேலே வச்சு கொண்டு போகிறாரு? ஈசாக்கு மேலேயே வச்சு கொண்டு போகிறார். இது எதை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்து தான் மரிக்க போகும் சிலுவையை அவரே சுமந்து கொண்டு போனார். இங்கேயும் பாருங்க, இதனால் நான் சொல்லுகிறார்கள், வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், ஈசாக்கு வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய முன் அடையாளம். தன் ஒரே பேரான குமாரனை எப்படி பலி கொடுப்பதற்கு ஆபிரகாம் யோசிக்காமல் பலி கொடுக்க கொண்டு போனாரோ, அப்படியே தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்தார். ஆதியாகமம் எங்கே இருக்கிறது? ஈசாக்கினுடைய காலம் எது? இயேசு கிறிஸ்துடைய காலம் எது? யோசித்து பார்க்கணும். வாசிக்க. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றார். அதற்கு அவர், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவர், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றார். இப்ப பாருங்க, இப்பதான் ஈசாக்கு வாயை திறக்கிறாரு. தகப்பனே, பலி செலுத்துவதற்கு என்ன இருக்குது? கட்டையும் நெருப்பும் கூட. இப்போ பாரு, நெருப்பும் இப்போ பாருங்க, ஆபிரகாம் வந்து வெறும் கட்டையை மட்டும் கொண்டு போகல, நெருப்போட போயிருக்கிறாரு. ஈசாக்கு பலியிடுவதற்கு கட்டை நெருப்பு ஆயத்தமா போறாரு. அப்ப என்ன சொல்றாரு? அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றார். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவருக்கு சொல்லி இருந்த இடத்துக்கு வந்தார்கள். அப்ப பாருங்க, அப்ப கூட ஆபிரகாம் என்ன சொல்றார்? தன்னுடைய மகன்கிட்ட, பலிக்குண்டான மிருகத்தை ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். என் மகனே, நமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை தேவன் பார்த்து கொள்வார். அப்புறம் இருவரும் கூடி போனார்கள். அப்புறம் தேவன் அவருக்கு சொல்லி இருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினார். இப்ப பாருங்க, இப்ப மேல பலி செலுத்த போகும்போது ஈசாக்கு கேட்டாரு, பலிக்கு கட்டை இருக்குது, நெருப்பெல்லாம் இருக்குது, பலிக்கு உண்டான மிருகம் இல்லையே, ஆட்டுக்குட்டி இல்லையேன்னு கேட்கும்போது ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று ஆபிரகாமும் சொல்லிட்டாரு. இப்போ என்ன பண்ணிட்டாரு? கொண்டு போய் அங்கே போய் பலிபீடத்தை கட்டி விறகெல்லாம் அடுக்கி ஈசாக்கு என்ன பண்ணிட்டாரு? கட்டி. அப்போ ஈசாக்கு ஏதாவது சொன்னாரா? இயேசு கிறிஸ்துவும் அவர் வாய் திறவாத ஆட்டுக்குட்டியை போல இருந்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இங்கே பாருங்க, ஈசாக்கை கட்டி பலி செலுத்துவதற்கு விறகின் மேலே பலிபீடத்தை கட்டி அதுக்கு மேலே விறகு அடுக்கி ஈசாக்கை கட்டி அது மேலே வச்சாச்சு. இப்போ ஈசாக்கு வாயை திறக்கல.
வாசிங்க கீழே. பின்பு ஆபிரகாம் ஆ. தன் குமாரனை வெட்டும்படிக்கு ஆ. தன் கையை நீட்டி ம். கத்தியை எடுத்தார். ம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் ம். வானத்திலிருந்து ம். ஆபிரகாமே ஆ. ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். ம். அவன் இதோ அடியேன் என்றார். ம். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, ம். அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, ம். நீ அவனை உன் புத்திரன் என்றும் ம். உன் ஏக சுதன் என்றும் பாராமல் ம். எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் ம். நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று ம். இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். பாருங்க, ஆபிரகாமை கூப்பிட்டு உன் பிள்ளையாண்டன் மேலப்ப ஐயா போடாத, நீ இவ்வளவும் நீ செய்தபடினால நீ தேவனுக்கு பயந்தவன் என்று நான் அறிந்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து கூட பாருங்க, கெத்செமனே தோட்டத்தில் போய் ஜெபிக்கும் போது சொல்லுகிறாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல, உங்க சித்தம் நிறைவேறட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து விட வேண்டும். எங்களுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, எங்களை குறித்து நீங்க என்ன சித்தம் வச்சிருக்கீங்களோ அதை நிறைவேற்றும். நாங்கள் ஜெபம் பண்ணும்போது அதான் கேட்போம், எங்களுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, எங்களை குறித்து நீங்க என்ன சித்தம் வச்சிருக்கீங்களோ அதை நிறைவேற்றுங்க. அப்போ சில சமயங்களில் பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் இருப்போம், ஆனால் சில காரியம் நமக்கு நேர் எதிர்மாறாய் நடக்கும். நமக்கு நேர் எதிர்மாறாய் நடக்கும். அப்போ நம்ம நினைப்போம், நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாச்சே, ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இந்த காரியம் நடைபெற வேண்டும் என்று நாம் யோசிப்போம். ஆனால் அந்த காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிப்பார். எதற்காக? நாம் விசுவாசத்திலே வளர வேண்டும் என்பதற்காக. இப்போ பாருங்க, ஒரே குமாரனாகிய ஈசாக்கை பலியிட வேண்டும் என்று ஆபிரகாமிட சொல்லிட்டாரு. ஆபிரகாமுடைய மனது எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. 10 பிள்ளை இருந்தா கூட ஒரு பிள்ளைய கொடுப்போமா? ஆனால் ஒரே ஒரு பிள்ளை வாக்குத்தத்தத்தின்படி பிறந்த அந்த ஈசாக்கை பலியிட ஆண்டவர் சொன்ன பொழுது எந்த மறுப்பும் சொல்லாமல் பலியிட கூட்டிக் கொண்டு போனார். கூட்டிகிட்டு மட்டும் போகலை, அங்கே போய் பலிபீடத்தையும் கட்டி விறகுகள்லாம் அடுக்கி ஈசாக்கையும் கட்டி அங்கே பலி செலுத்தும்படி தன்னை ஒரே குமாரன் என்றும் பாராமல் ஈசாக்கை பலியிட ஆயத்தமானார். அதே போலதான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்மேல் அன்பு கூர்ந்து அவர் மூலமாக நம்ம ரட்சிப்பு அடையும்படி நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்தார். ஆகவே பாருங்க, அப்படியாப்பட்ட அந்த அப்போ ஈசாக்கினுடைய வாழ்க்கை பாருங்க, ஆரம்பம் முதற்கொண்டே நகைப்புக்குரிய காரியமாகவே இருக்கிறது. பாருங்க, ஈசாக்கு வாழ்நாட்களில் நகைப்பு, சோதனை. இப்போ சோதனை ஈசாக்குக்கு இது ஒரு பெரிய சோதனை. அப்புறம் பாருங்க, பின்னாடி நீங்கள் போனீங்கன்னா எப்படி ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பஞ்சம் உண்டானதோ அதே போல் ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலும் பஞ்சம் உண்டாயிற்று. பிள்ளை இல்லை. எப்படி ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லையோ அதே போல் ஈசாக்குக்கும் 20 வருஷமாக பிள்ளை இல்லை. நீங்கள் வாசித்து பாருங்கள், ஈசாக்குக்கு கல்யாணம் ஆகிற போது 40 வயசு. குழந்தை எத்தனை வயசில் பிறந்தது தெரியுமா? 60 வயசில். 20 வருஷம் ஈசாக்குக்கும் பிள்ளை இல்லை. அப்புறம் பாருங்க, பிள்ளைகளால் சஞ்சலம். அப்புறம் பாருங்க, அந்த 20 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்த பிள்ளைகளால் சஞ்சலம், தன்னுடைய வாழ்க்கையில் சஞ்சலம். ஈசாக்குக்கு பிறந்த 2 பிள்ளை யார்? ஏசாவும் யாக்கோபும். கர்த்தருக்கு சித்தமானால் வர நாட்கள் என்ன சஞ்சலம், ஏன் ஈசாக்குடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடந்தது என்பதை குறித்து கர்த்தருக்கு சுத்தமானால் வருகிற நாட்களிலே அதை குறித்து நாம் பார்ப்போம். இப்போ பாருங்க, என்ன ஈசாக்குக்கு அவருடைய வாழ்க்கையில்
ஒரே ஒரு சந்தோஷமான காரியம் என்னன்னா என்னவா இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஈசாக்குக்கு அவங்க அப்பா வந்து சீமானு வசதி வாய்ப்புகள்லாம் குறையெல்லாம் இருக்கலை, வசதி வாய்ப்புகள்லாம் குறை இருக்கலை. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் பாருங்கள் பல சோதனைகள் காணப்பட்டது. ஆனால் அந்த வாழ்க்கையில் அதன் மத்தியிலையும் அவருக்கு ஒரே ஒரு காரியம் அவருக்கு சந்தோஷமாக இருந்திருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்னவா இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஈசாக்கினுடைய வாழ்க்கையில மாமியார் மருமகள பஞ்சாயத்து இருந்திருக்காது. என்ன பஞ்சாயத்து இருந்திருக்காது? மாமியார் மருமக பஞ்சாயத்து இருந்திருக்காது. ஏன்னா ஈசாக்கு கல்யாணம் பண்ணும்போது சாராள் வந்து உயிரோட இல்லை. அந்த பஞ்சாயத்து இல்லை. ஏன்னா சீரியா தேசத்தில் போய் இவர் வந்து ஈசாக்குக்கு பொண்ணு கட்டிட்டு வர சொல்லி ஆபிரகாம் சொல்லிட்டாரு. அது இவர் போய் நேரடியாக பார்க்கல, நேரடியாக பொண்ணெல்லாம் பார்க்கல. போய் ஒரு வீட்டு வேலைக்காரனே போய் பேசி எல்லாம் சரி பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டார். இப்போ பாருங்கள், இந்த மாமியார் நீங்கள் நினைக்கிறீங்க இது ஒரு பெரிய காரியமா? நீ மாமியார் மருமக பஞ்சாயத்தை நீ வந்து மாமியார் மருமகளுக்கு இருக்கிற பஞ்சாயத்தை பார்த்தீங்கன்னாக்க ஏப்பா நம்ம அந்த பூமியில் வாழணும் அப்படிங்கிற யார் ஒரு அடிப்பொல்லி அங்கே. காரணம் என்ன தெரியுமா? சொல்லுங்கள், என்னான்னு சொல்லுங்கள். ஏன் இப்போ அதில் யார் மாற்றுறதில்லன்னு சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் இருந்திருப்பீங்க. இப்போ ஏன் கல்யாணம் பண்ண ஓடி போயிரு, வரட்டி விட்டுற மரியாதை ஓடி போயிரு, மரியாதையா ஓடி போயிரு. அப்போ நம்ம நாட்களில் கூட்டு குடும்பம் ஒரு மகன் இருந்தாவே பெரிய பஞ்சாயத்து. கூட்டு குடும்பம்னு சொல்லி 4 மருமக 5 மருமக இருந்தாக்க அந்த மாமியார் தாங்க முடியுமா? ஒரு மருமக இருந்தாவே தாங்க முடியாது. இப்போ அதனால் ஆண்டவரே பாட்டார் போலது, உன் தாயும் தகப்பனையும் விட்டு பிரிந்து தன் மனைவியோடு இசைந்திருப்பாள். சாலமன் சொன்னாப்புல போன வாரம் எங்கள் வீட்டுக்காரம்மா கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ கர்த்தருடைய வார்த்தையை விட்டு இப்போ கைகொள்ளாமல் நீயே விட்டுட்டு போகிற. கர்த்தருடைய வார்த்தையை கைகொள்ளணுமா இல்லையா? கர்த்தர் உனக்கு என்ன சொல்லியிருக்காரு? உன் தாயும் தகப்பனை விட்டு தன் மனைவியோடு இசைந்து இருக்கணும்ல. அப்படின்னா மெரிசி பாத்திரம் விளக்குனாக்க நீ என் பக்கத்துல இருந்து தோசை ஊற்றுனீங்க. நீ எங்கேயும் கர்த்தருடைய வசனத்தை நிறைவேற்றணும்ப்பா தன்னுடைய குடும்பத்தில். இப்போ குடும்பத்தில் எப்படி சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகும்? ஈசாக்குடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷமான காரியம் அதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 24:63 வாசிங்களே. 24:63. ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டார். ரெபேக்காளும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டால், அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னார். அப்பொழுது அவர் ஒட்டகத்தை விட்டு இறங்கி உட்காரித்துக் கொண்டார். 63 என்ன சொல்லுது? ஈசாக்கு சாயங்கால வேளையிலே எங்க போனாராமா? தியானம் பண்ணுவதற்கு. 24:63 தியானம் பண்ணுவதற்கு வெளியிலே போயிருந்தார். இப்போ இவர் ஈசாக்கு என்ன பண்ண போறாரு? தியானம் பண்றதுக்கு போறார். இப்போ பாருங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எப்படி தேவபக்தி நிறைந்திருந்ததோ அப்படியே ஈசாக்குடைய வாழ்க்கையிலும் தேவபக்தி நிறைந்திருந்தது. ஒரு சாயங்கால வேளையிலே அப்படியே வெளியில தியானம் பண்றதுக்காக போயிருந்தார். தியானம் பண்ணும்போது யாரை பார்க்குறாரு? தன்னுடைய வாழ்க்கை துணையை பார்க்குறாரு.
அந்த அம்மாவும் அங்கே இருக்க ஒரு மனுஷன் இருக்கிறார், அவர் யார்? அவர் தான் உங்கள் நம்ம எஜமே அப்படின்னு சொல்லி எலியேசர் சொல்லுகிறார். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு கொண்டார். உடனே அவர் தான் உன் புருஷன்னு சொன்னோன்னே மரியாதை பாருங்க. உடனே ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு வெக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியக்காரன் தன் செய்த சகல காரியங்களையும் ஈசாக்குக்கு விவரித்து சொன்னான். அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக கொண்டு அவளை நேசிக்கணும்ப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டு வந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தார். இப்போ ஈசாக்கு இருந்த துக்கம் எப்போ நீங்குது? தன் மனைவி வந்தோடனே ஈசாக்கு துக்கம் நீங்கி விட்டது. ஆகவே ஈசாக்குடைய வாழ்க்கை நகைப்புக்குரியதாகவே இருந்தது. கர்த்தருக்கு சுத்தமானால் தொடர்ந்து என்னுடைய காரியங்களை வேறொரு நாட்களில் நாம் பார்க்க இருக்கிறோம். 25-20 வாசிங்க. இப்ப பாருங்க, என்னவான்ல பிள்ளை இல்லை. இப்ப என்ன பண்றாரு? மறுபடியாக தன் மனைவிக்காக வேண்டுதல், கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தார். இப்ப யார் விசாரிக்க போறது? யார்கிட்ட போய் விசாரிக்கிறாங்களா? எனக்கு இதுதான் பெரிய விந்தைய. உனக்கு நாங்கள் கடந்த நாட்களில் கூட பேசிக்கிட்டோம். பாருங்க, பழைய ஏற்பாடு பிரகாரம் இந்த ரெபெக்கால வந்து கர்த்தரிடத்துல போய் விசாரிக்க முடியும். என்ன போய் யார்கிட்ட போய் விசாரிச்சிருப்பாங்க? பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் தான் விசாரிக்கிறாங்க. அதுக்கு உண்டான பதிலை ஆண்டவர் அவங்க மூலமாக சொல்கிறாரு. இன்னும் சொல்லப்பட்டிருக்கு, ஏபோத்துக்கிட்ட போய் விசாரிச்சாங்கன்னு சொல்லி அதுக்கு உண்டான பதிலை கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்லப்படுது. இங்கே பாருங்க, ரெபெக்காலும் போய் கர்த்தரிடத்துல போய் விசாரிச்சாங்கன்னா எப்படி விசாரிச்சாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. வாசிங்க. அவருக்கு கர்த்தர் அப்போ எத்தனை வருஷம் குழந்தை இல்லை? 20 வருஷமா குழந்தை இல்லை. இப்போ 20 வருஷம் சேர்ந்து குழந்தை பிறக்குது. பிறக்கும் போதே எங்கள் பஞ்சாயத்து. பிறக்கும் போதே 2 பேரும் பிறக்கிறேன். பிறக்கும் போதே பஞ்சாயத்து. இளையவனை மூத்தவன் மூத்தவனை இளையவன் காலை பிடிச்சிட்டு பிறக்கிறேன். நாங்கள் என்ன சொல்கிறாரு? ஆண்டவர் சொல்கிறாரு, இளையவனை மூத்தவன் சரி. அங்கேயே பேசுவாங்க, நிறையா பேசுவாங்க, பிரசங்கத்தில் பேசுவாங்க. ஒருவேளை போச்சனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போட்ட ஏசாவை போல இருக்க வேண்டாம் வேத வசனம் சொல்லுது. ஆனால் இங்கே தேவன் முன்குறிச்சிட்டாரே, இளையவனை மூத்தவன் சேவிப்பார். கர்த்தர் சொன்னதுதான். ஏன் அங்கே நடக்குது அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறிட்டு ஆகும்.
ஆகவே ஈசாக்குடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவங்க தாய் தகப்பன் இந்த ஈசாக்கை பெற்றெடுப்பதற்கு தவம் இருந்து பெற்றெடுத்து இந்த ஈசாக்கு நகைப்புக்குள்ளாகி பல கஷ்டங்களை பட்டு சோதனையை சகித்து பஞ்சத்தை சந்தித்து பிள்ளை இல்லாமல் இருந்து பல கஷ்டங்களை சந்தித்தார் ஈசாக்கு. ஆனால் ஒன்றை மட்டும் அவர் விட்டுவிடவே இல்லை. எதை மட்டும் விட்டு விடலை? கர்த்தரை மட்டும் விட்டு விடவில்லை. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் வரலாம், பஞ்சம் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், நகைப்பு வரலாம், வேற என்ன பரியாசம் இருக்கலாம். எது வந்தாலும் ஈசாக்கை போல நாம் கர்த்தரை இறுக பற்றி கொண்டு நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானித்து வாசித்து நம்முடைய வழியில் நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம், நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்கை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாளில் கூட கர்த்தாவே, முற்பிதாக்களில் 2வது நபராக இருக்கிற ஈசாக்கை குறித்த நாட்களிலே வேதாகமத்திலிருந்து சில காரியங்களை நாங்கள் பார்த்துருக்குறோம். ஏசப்பா, இது நாங்கள் கேட்ட எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். தகப்பனே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏசப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக காணப்பட்ட ஈசாக்கை குறித்து இந்த நாட்களில் நாங்கள் பார்த்தோம். இந்த காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கட்டும். நாங்கள் ஈசாக்கை போல எல்லாவற்றையும் சகித்து கொண்டு ஆண்டவரே உங்களை மட்டும் இறுக பற்றி கொண்டு அவங்களோட சத்திய வழியில் நடக்க, உங்கள் ராஜ்யத்துக்கு நேராக நடக்க எங்களுக்கு நீங்கள் கிருபையும் பலனும் தருணமாய் செபிக்கிறோம். எங்களை மீண்டும் உங்கள் பாதத்தில் தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யக்கும் கர்த்தரை தொழுதுள்ள கர்த்தருடைய பிள்ளையார் நம்மோடும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் என்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை நிறைவே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.